Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி இனிப்பு பொங்கல். அதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. இல்ல நெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது. லைட்டா உருகின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க இப்படி லைட்டா பிரவுன் கலரா மாறின உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 600 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். பாருங்கள் இப்போ நல்லா அந்த வந்து வெல்லம் வந்து நல்லா இலகி இதை நல்லா ஜூஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 300 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம 2 தண்ணி 3 தண்ணி அலசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது 3 தண்ணி நல்லா அலசி கழுவியாச்சு. இப்போ இதை இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 300 அரிசிக்கு 600 தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடிடலாம். இதை வந்து 3 விசில் விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இறக்கி வச்சுருங்க. பாருங்கள் இப்போ இதை விசில் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிறத அரிச்சு ஊற்றிக்கலாம். இனிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு வேணா ஊற்றிக்கலாம் இன்னொரு கொஞ்சம். இது கூடவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டி இனிப்பு பொங்கல் தயார். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.